ஐயா வணக்கம், வெல்கம் டு கரப்பாம்பூச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈவில் நன்னில் எபிக் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதாவது பலூன் எஸ்கேப். இதுதான் இந்த ஈவில் நன்னிலேயே இருக்கிற லாஸ்ட் எஸ்கேப்பு. இதையும் இப்போ பண்ண போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Day 1. ஓகே, எப்பவும் போல் நம்ம இந்த ரூம்குள்ளே வந்துட்டோம். ஓகே, வழக்கம் போல் தான் இந்த ரூமில் வந்திருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம கிரெயில் கண்டுபிடிக்கணும். அது இங்கே தான் இங்கே பக்கத்தில் இருக்குது, சவுண்டு கேட்குது. ஓகே, இதுக்குள்ளே கிடச்சிருச்சு. ஓகே, இந்த கிரெயிலை தூக்கிட்டு போவோம். ஃபஸ்ட்டு இந்த பங்கர் ஓப்பன் பண்ணிப்போம். இந்த பட்டனை அழுத்தி நம்ம பங்கருக்குள்ளே போய்ப்போம். ஓகே, இப்போ இந்த ரூமை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ போயிட்டு பூட்டு போட்டு லாக் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ இந்த ஈவில் நன்னால் வர முடியாது. இப்போ இந்த கிரெயிலை எடுத்துக்கின்னு போயிட்டு நம்ம இது மேலே ஏறி நின்று இதில் வைக்கணும். ஓகே, வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இந்த ஹோலி கிரெயிலில் இருக்கிற வாட்டர்லாம் இந்த மாஸ்க்குக்கு போகுது. ஓகே, என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்ப்போமே. என்னடா அது கட்சினா? என்னதுடா அது? மாஸ்க்கு மேலே மின்மினி பூச்சி பறக்குது. ஓகே, இந்த ஹோலி கிரெயிலில் இருக்கிற பவர்லாம் இந்த மாஸ்க்குக்கு போகுது போல். ஓகே, இப்போ இங்கே ஒரு வழி அன்லாக் ஆகுது. இப்போ நமக்கு போகிறதுக்கான வழி அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த மாஸ்க்கை நம்ம போட்டுருவோம். இப்போ நம்ம இந்த மாஸ்க்கை போட்டு தான் இந்த கேம் பிளேவே விளையாட போகிறோம். ஓகே, எங்கே கீழே பார்த்தீங்களா எவனோ தூங்கிட்டு இருக்கான்? எங்கே இங்கேயும் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். ஓகே, அப்படியே போவோம். எங்கே இங்கேயும் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். ஓகே, அப்படியே கீழே குதிச்சிருவோம். என்னங்க இடம் இது? ஏங்க இங்கே பார்த்தீங்களா சின்ன சின்ன பசங்களெல்லாம் இருக்காங்க. இந்த ஈவில் நின்று சின்ன சின்ன பசங்களெல்லாம் இங்கே வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கா. அவளுக்கு துணி துவைக்க வச்சு சமைக்க வச்சு நல்லா வேலை வாங்கிட்டு இருக்கா போல். இவங்களெல்லாம் நம்ம காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறது தான் இந்த எபிக் எஸ்கேப்பு. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், அப்படியே போவோம். இப்போ இந்த ரூம்குள்ளெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதான் பெட்டு. இங்கே தான் அந்தவங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தானுங்க போல். ஏங்க இங்கே பார்த்தீங்களா ஈவில் நின்று வந்ததே தெரில பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம மாஸ்க் போட்டிருக்கிறதுனால இந்த பசங்களாக இருக்கிறதுனால ஈவில் நன் நம்மளை அடிக்காது. ஆனால் இந்த இடத்த விட்டு வெளில மட்டும் போனோன்னு வச்சுக்கோங்களேன், ஈவில் நன் நம்மளை சும்மா விரட்டி அடிக்கும். ஓகே, இப்போ இங்கே இருக்கிற இடத்தெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன், எதுனா கிடைக்குதான்னு. ஓகே, இங்கே ஒரு ரூம் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்கும்? கக்கூஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் உட்காண்ட்ருக்கான். என் தம்பி எழுந்திரிப்பா. ஓகே, இப்போ இவனை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பெட்ரூம் கூட்டிகிட்டு போனோம். இவனை கூட்டிகிட்டு போய் தான் நம்ம கோடு நம்பர் பார்க்கணும், நம்பர் கோடு. ஓகே, இப்போ இவனை பொறுமையாக அப்படியே கூட்டிகிட்டு போனோம். கொஞ்சம் இவனை விட்டா கூட அழுது அந்த ஈவில் என்னை இங்கே கூப்பிட்ருவான். ஓகே, பொறுமையாக அப்படியே போய் இந்த பெட்ரூமுக்கு கூட்டின்னு போனோம். ஓகே, உட்கார்றா. உட்காந்துட்டான். இப்போ கோடு என்னென்னா 4813 இதான் கோடு. இப்போ நம்ம லாண்ட்ரி கோடு பார்த்தாச்சு. இப்போ இதை இந்த டோரில் போடணும். 4813 லாண்ட்ரி கோடு போட்டாச்சு. இப்போ இந்த கதவும் திறந்துருச்சு. ஓகே, பொறுமையாக யாராவது இருக்காங்களான்னு மேலே பார்த்துட்டே போவோம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம மாட்டுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இவ இங்கே தூங்கிட்டு இருக்கிறா. இப்போ ஐயோ எழுந்துட்டா. டக்குன்னு பயந்துட்டேன் எழுந்த உடனே. ரைட்டு, பொறுமையாக இங்கேயே வெயிட் பண்ணுவோம். ஐயோ கத்திட்டு ஓடுறாளே. ஏய் ஓடாத, நில்லு. ஐயோ, இவ போட்ட சத்தத்தினால அந்த ஈவில் நன் வேறு வந்துடுவாளே. நீ எங்கேருந்து ஓடுறதுன்னே தெரியலையே. ஏய் வண்டி எடுக்காத, நில்லு. ஐயோ, வண்டி எடுத்துட்டாங்க. வண்டி இப்போ வெள்ளையும் போயிடுச்சு. இப்போ ஈவில் நின்று வேறு தனியாக சமாளிக்கணும், அதான் பயமாக இருக்குது லைட்டாக. என்னங்க ஆளை காணோம்? ஒருவேளை இவ கத்துனது அவளுக்கு காதில் விழலையா? இது வேற இன்னும் பயமுறுத்துதே. ஓகே, மனசை கொஞ்சம் தைரியப்படுத்திட்டு நான் கிச்சன் வழியும் வந்துட்டேன். ஓகே, வழக்கம் போல் ஸ்மால் கேபிள் கிடைக்கணும். கிடச்சிருச்சு. ஓகே, இதை எடுத்துக்கின்னு அப்படியே வெளில போவோம். சனியனே, இப்படியே கத்துவேன். திடீர்னு ஹார்ட் அட்டாக் கொடுக்குறாளே. இந்த எஸ்கேப்பு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். குறுக்கு நடுக்கு இந்த பக்கம் வந்துட்டு வேற போகணும். ஐயோ பார்த்துட்டாலே. ஓகே, ஓடு. இப்போ நமக்கு நேராக போயிட்டு இந்த லாண்ட்ரி ரூமில் போய் ஒளிஞ்சுப்போம்.
வேறு வழி இல்லை நமக்கு. ஓகே உள்ளே போடா. இங்கே இருந்தால் தான் நம்மளை அடிக்க மாட்டா. வராளா? வரல. ஒரு செகண்டில் ஹார்ட் அட்டாக் அக்கௌண்ட். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே ஓடுவோம். ஓகே இப்போ நேராக கீழே போயிட்டு நம்ம வந்து வழக்கம் போல் வந்து இந்த சுவிட்சை வந்து அழுத்தி விட்ருவோம். அழுத்தி விட்டால் வழக்கம் போல் வந்து இதெல்லாம் ஓப்பன் ஆகும். ரைட்டு. இப்போ அப்படியே போயிட்டு நம்ம வந்து வேலை இருந்தால் ஏதாவது பார்ப்போம். எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் ஏதாவது கிடைக்குதான்னு. இப்போ நேராக போயிட்டு இங்கே வந்து ஒரு கதவு இருக்குல்ல, இந்த கிரவுண்டுக்கு போய் எதனா இருக்குதான்னு பார்ப்போம். ஓகே இங்கே வந்து க்ரோபார் இருக்குது. இந்த க்ரோபார் எடுத்து வச்சுப்போம், முக்கியமான பொருள். இந்த க்ரோபாரை வச்சு நம்ம வந்து இந்த பசங்க இருக்கிற அந்த அண்டர் கிரவுண்ட் இடத்துல கூட ஒரு வேலை இருக்குது, அது வந்து இப்போ செஞ்சுட்டு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஈவில்னன் வருதான்னு பார்த்துக்கிட்டே போகணும். கடைசி எஸ்கேப்புங்கிறதுனால 3 தடவை தப்பிச்சிட்டோம். இதான் கடைசி எஸ்கேப்பு. திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக் கொடுக்குது. ஓகே இப்போ இந்த க்ரோபார் எடுத்துகிட்டு நேராக கீழே போயிட்டு நம்ம வந்து ஒரு இதை ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கு. அதை வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த நெயில் இருக்குல்ல, இதை வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இதை இங்கே போட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூயல் டேங்க் இருக்குது. இதை வந்து அப்புறம் எடுத்துப்போம். இப்போ வந்து இங்கே எதுனா இருக்குதான்னு வேறு எதனா இருக்குதான்னு பார்ப்போம். ஓகே இப்போ என்ன பண்ணுவோம், இந்த ரூமை திறந்து இங்கே வந்து ஒரு டார்ச் எடுத்து இதை வந்து கொளுத்திடுவோம். எதுக்கடா இதை ஏற்றுறேன்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து ஒரு சிஸ்டர் பிலிப்பான ஒரு டிரைவர் இருப்பா, அவளை கொளுத்து தான். அவளை ஏன்டா கொளுத்துறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பசங்களாம் அடிமையாக இருக்கிறதுக்கு அவளும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் இவ வேன் ஓட்டாமல் இருந்தால் தான் மிஸ்டீரியஸ் மேனுங்கிறவரை நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதனால தான் இவளை இப்போ நம்ம கொளுத்த போகிறோம். ஓகே இந்த தீப்பந்தத்தை வச்சு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவள் வந்து தூங்கட்டும், அப்படியே கொளுத்திடணும். ஓகே அதுக்குள்ளேயே இந்த டார்ச் அணையாமல் பார்த்துக்கணும் இந்த தீப்பந்தம். ஓகே தூங்க வந்துட்டா. இந்தா என்னடா ஒன்றும் அவளை இன்னொரு தடவை போடுவான். இந்தா சாவுடி. ஐயோ கொளுத்திட்டான், எரியுதா நல்லா எரியுதா, எரியட்டும். ஓகே பார்த்தீங்கன்னா இவ வந்து செத்துட்டா. இப்போ வந்து நம்ம நேராக போயிட்டு இங்கே வந்து சம்மர் கேம்புக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள்னு போட்டு ஒன்று இது இருக்கும்ல, இதோ தெரியுதுல்ல, இதுக்குள்ளே தான் வந்து இந்த மிஸ்டீரியஸ் மேன் இருப்பார். ஓகே வா இப்போ உன்னால உள்ள வர முடியும். ஓகே இப்போ வந்து உள்ளே போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து இந்த மிஸ்டீரியஸ் மேனு. உனக்கு நான் கொடுத்த எல்லா சேலஞ்சஸ்ல இருந்தும் நீ எப்படியோ தப்பிச்சு வந்துட்ட. இப்போ நீ தான் இந்த குழந்தைகளெல்லாம் காப்பாக்கிட்டு போறதுக்கான சரியான பையன்னு எனக்கு புரியுது. இந்த பாராஷூட்டோட ப்ளூ பிரிண்ட் எடுத்துட்டு போய் கிராஃப்டர் பாய்ங்கிறவன்ட்ட கொடுத்தா நம்ம எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஓகே இவர் சொன்ன மாதிரியே இந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்துக்கின்னு போயிட்டு நம்ம வந்து அந்த கிராஃப்டர் பாய்கிட்ட போய் கொடுப்போம். ஓகே இப்போ நேராக அப்படியே போயிட்டு நம்ம வந்து கீழே போயிடுவோம். ஓகே வந்தாச்சு. இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்து கிராஃப்டர் பாய்கிட்ட தரணும். அந்த கிராஃப்டர் பாய் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருப்பான், இந்த ஒர்க்கான். ஓகே இந்த கிராஃப்டர் பாய் வந்து இதை பார்த்துட்டான். இப்போ வந்து எல்லா பசங்களையும் தப்பிக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிவிடுவான். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இவன் வந்து எல்லா பசங்களையும் வாங்கடான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த ஃபியூயல் டேங்க் எடுத்துகிட்டு நமக்கு வந்து இந்த லாண்ட்ரி கோடு காமிச்சதில் ஒரு குழந்தை, அந்த குழந்தைய கூட்டிகிட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆகிறது தான் மிச்சம். முன்ன இந்த கக்கூஸில் தான் இருந்தது, இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரில. எங்கடா இருக்கிற தம்பி? இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இவங்க வந்து துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தப்பிக்கிறதுக்காக வெளில போயிட்டுருக்காங்க எல்லா பசங்களும். இந்த பையன்தான் இங்கே இருக்கிறான். தம்பி எழுந்திரிச்சு வாடா, தப்பிக்கணும்டா. ஓகே எழுந்திரிச்சிட்டான். இப்போ நம்ம வந்து இவனை ஃபாலோ பண்ணிட்டு இவன் பின்னாடியே வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கணும். என்னடா இந்த ரூம்குள்ளே போகிற? சுற்றிக்கின்னு வரியா? ரைட்டு. இப்போ வந்து இவனை கூட்டிகிட்டு போவோம். எந்த சத்தமும் போடக்கூடாது. இவன் வேறு அடிக்கடி அழுவான். இவன் போடுற சத்தத்தினாலேயே ஈவில் நம்மளை வந்து பிடிச்சிரும் போல இருக்குது. ஓகே இவனை பொறுமையாக அப்படியே கூட்டிகிட்டு போவோம். ஓகே இது வழியும் கூட்டின்னு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டீரியஸ் மேன் தான் அந்த வேனுக்குள்ளே இருக்கிறாரு. இந்த பையனை எப்படியோ அந்த வேனுக்கு அந்த பக்கம் கூட்டிகிட்டு போய் கரை சேர்த்துட்டோம்னா போகிறோம். ஒரு பெரிய வேலையாக நமக்கு முடிஞ்சுது. ஓகே இவனை வந்து அப்படியே கூட்டிக்கிட்டு போகணும். எப்பா வண்டி எடுங்கப்பா. என்னடா அந்த மிஸ்டீரியஸ் மேன் இங்கே இருக்காரா? டக்குன்னு பயந்துட்டேன். ஓகே இவனை பொறுமையாக அப்படியே கூட்டின்னு போகணும். இந்த சைடை வந்து ஈவில் நன்னால் வர முடியாது, ஏன்னா இவர் வந்து வேனை வச்சு பிளாக் பண்ணிவிடுவார். அதனால நமக்கு கொஞ்சம் சேஃப்டி. ஓகே இவனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போயிட்டு
அவனோட ஸ்பாட்டில் போய் நிறுத்திடுவோம். ஓகே, பொறுமையாக கூட்டிகிட்டு போகணும். கொஞ்சம் சின்ன சத்தம் போட்டால் கூட ஈவில் நன் வந்துடும். இவன் வந்து அழுதா ஈவில் நன் ஓடி வந்துடும். ஓகே, இவர் இங்கே நடந்து போகிறாரு. வண்டியை பிளாக் பண்ணிட்டு நடந்து போனால் சரி. ஓகே, இவனை வந்து இங்கே கூட்டின்னு வந்து கரை சேர்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இவனை வந்து இவனோட ஸ்பாட்டில் நிற்க வச்சிட்டோம். இப்போ வந்து இவனை தள்ள வேண்டிய ஒரு தேவையில்லை. இப்போ இங்கே பார்த்தாலே தெரியும், இந்த பசங்கள்லாம் வந்து இந்த பேராஷூட்டை வந்து தைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த துணியை வச்சு. இதுக்கு தான் இந்த துணியை எடுத்துன்னு போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த ஃபியூயல் டேங்க் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து வச்சுருவோம். இப்போ நேராக போயிட்டு இதில் வந்து இந்த ஃபியூயல் டேங்கை வச்சுருவோம். ஓகே, வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த மாஸ்க்குக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது என்னன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஜூம். எப்போ என்னடா அது டெலிபோர்ட் ஆகுதா? ஓகே, சூப்பரு. ஓகே, இப்போ இந்த இன்னொரு ஃபியூயல் டேங்கையும் எடுத்துகிட்டு நம்ம போய் வச்சுருவோம். ஓகே, டப்புன்னு ஓடி போய் இதையும் வச்சுருவோம். ஓகே, வச்சாச்சு. இப்போ நம்ம எஸ்கேப்புக்கு வந்து எல்லா பொருளும் வச்சாச்சு. ஒரே ஒரு பொருள் தான் தேவைப்படுது, அதான் அந்த தீப்பந்தம். ஆத்தா செல்லாத்தா மாரியாத்தா எங்காத்தா உங்காத்தா, எஸ்கேப்புக்கு தேவையான எல்லா பொருளும் கிடச்சிருச்சு. ஒரே ஒரு கொல்லிக்கட்டை மட்டும்தான் எடுக்க வேண்டியிருக்கு. அதை எடுக்க போகும்போது அந்த கூடுகட்டவை குறுக்க வராமல் நீந்தான் ஆத்தா பார்த்துக்கணும். ஓகே, மனசை தனப்படுத்திட்டு போவோம். இப்போ வழியும் அந்த ஈவில் நான் கண்ணில் காணும். பார்த்துதுன்னா விரட்டி அடிக்கும். ஓகே, இந்த டோரை திறந்து நம்ம வந்து இந்த டார்ச் எடுத்து நம்ம தீப்பந்தம் கொளுத்திடுவோம். ஓகே, கொளுத்தியாச்சு. இப்போ குடுன்னு ஓடணும். குறுக்க எவன் வந்தாலும் சரி பயம் இல்லாமல் ஓடணும். ஏன்னா இந்த தீப்பந்தத்தையும் நம்ம வந்து அணைய விடாமல் ஓடணும். ஓகே, குடுன்னு ஓடி நம்ம வந்து ஓடிடுவோம். குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி ஈவில் நன் குறுக்க வந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ நேரம் விளாட்னதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, இப்போ டெலிபோர்ட் ஆகும். யோ வேனடியா, யோ செவிட்டு போயிடுறேன், வேனடுறா. ஐயோ, எடுக்க மாட்டேங்கிறானே, இவன் வேற உயிர் எடுக்கிறான். இந்த டெலிபோர்ட்டாவது சீக்கிரம் ஆகி தொலையன். ஐயோ ஆகி தொலை. இதா, ஐயோ மாட்டிக்கிட்டேனே. யோ வெளியே விடியா. ஐயோ இதா. ஓகே, வெளில வந்தாச்சு. டார்ச் வேற அணைய போகுது. ஓடு சொருகிட்டு வந்துடணும். டப்புன்னு ஓடு. எப்படியோ லாஸ்ட் மினிட்ல சொருகிட்டோம் காய்ஸ். ஓகே, நான் கூட இந்த தீப்பந்தம் அணைஞ்சிரும் நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து எடுத்துன்னு வரணும்னு பார்த்தா வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்துருச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த பேராஷூட்டுக்கு வந்து பவர் வந்து பலூன் வந்து எழுந்துச்சு நின்றுடுச்சு. இப்போ இந்த எல்லா பசங்களும் வந்து உள்ளே போக வேண்டியதுதான் மிச்சம். வாங்கடா எல்லோரும் உள்ளே போங்கடா. எல்லாருமே இதே மாஸ்க்கு தான் போட்டிருக்கானுங்க. ஒருத்தன் மூஞ்சியை இன்னொருத்தன் பார்த்துருக்கவே மாட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லா பசங்களும் வந்து உள்ளே ஏற போகிறாங்க. சீக்கிரம் போங்கடா எல்லோரும். என்னடா பொறுமையாக நடந்து வரீங்க? அந்த ஈவில் நன் வரத்துக்குள்ளே ஏறிடுங்க. இதில் ஒருத்தனை அந்த ஈவில் நன் சுற்றியலால் அடித்தா கூட நம்ம எஸ்கேப் பண்ணது இவ்வளோ நேரம் விளாட்னது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, எல்லா பசங்களும் வந்து உள்ளே ஏறுறாங்க. நம்ம நினச்ச மாதிரியே நடக்குது. ஓகே, எல்லோரும் ஏறினோன்னா கடைசியாக நம்மளும் ஏறிடுவோம். ஓகே, இப்போ எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. இப்போ வெளில வந்து இந்த மிஸ்டீரியஸ் மேனும் இந்த கிராஃப்டர் பாயும் தான் நிற்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து உள்ளே ஏறிடுவோம். ஏறுறா உள்ளே. ஓகே, ஏறியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்டர் பாயும் இந்த மிஸ்டீரியஸ் மேனும் வந்துட்டார். இப்போ நம்ம பேராஷூட்டு பறக்க போகுது. ஓகே காய்ஸ், ஒரு வழியாக ஈவில் நன்னில் கடைசி எஸ்கேப்பையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஈவில் நன் 1 எல்லாமே முடிச்சாச்சு. ஈவில் நன் 2 வேணாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.